ஆண்டவர் தான் நகரத்தை காக்கணும், அதனால நாயெல்லாம் நம்முடைய வீட்டை காக்க வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு உபதேசம் அங்கே இருக்குது. அவர் ஒரு பாஸ்டர். அப்போ இந்த உபதேசம் ஒருவேளை அப்படி இந்த சிபிஎம் திருச்சபையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, யாருடைய ஒரு வீட்டில் நாய் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் ப்ரேயர் கூட போக மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. முதல்ல நாயை கொடுத்துருங்க, இல்லை நாயை விற்றுருங்க, ஏன்னா நாய் இருக்கிற வீட்டில் ஆண்டவர் எதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி வரமாட்டாங்க. அப்போ இந்த பாஸ்டர் ஒரு நாள் காட்டுக்கு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது ஒரு சின்ன நாய்க்குட்டி இவருக்கு பின்னாடியே வந்திருக்கு. உடனே இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த நாய்க்குட்டியை துரத்திட்டே இருந்திருக்கிறாரு. அது வர 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 சூப்போ இங்கே என் கூட வரக்கூடாது, நான் உன்னை வளர்த்தக்கூடாது, நீ எதுக்கு ஏன் பின்னாடி வர, என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவர் அது பின்னாடி பல கிலோமீட்டர் அதை துரத்திருக்காரு. வேண்டாம், நீ வராத வராத வராது. ஆனால் அந்த நாய்க்குட்டி இவரை பின்னாடியே வந்திருக்குது. கடைசியில் இவர் வீடு வரைக்கும் வந்துருச்சு, வாசல் வரைக்கும் வந்துருச்சு. இவர் கொண்டு போய் குப்பத்தட்டி பக்கத்தில் விட்டு பார்க்குறாரு, கொண்டு போய் வெளியே விட்டு பார்க்குறாரு, எங்கேயுமே அது போகிற மாதிரி தெரில. கடைசியில் வேற வழியே இல்லாமல் அந்த நாயை பல ஆண்டுகளாக அது வளர்த்தி அது ஒரு செல்ல பிராணியாகவே அவருடைய வீட்டில் மாறிடுச்சு. அப்போ ஒரு ஊழியக்காரர் போகும்போது, நீங்கள் தான் நாயெல்லாம் வளர்த்துறது கூட ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்களே, எப்படி அப்படின்னு கேட்டால், பாஸ்டர் இதை துரத்தி எத்தனையோ துரத்துனேன், ஆனால் அதை என்னை விட்டு என்ன பண்ண மாட்டேங்குது, என்னை விட்டு போக மாட்டேங்குச்சு. இதை வளர்த்தணுன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள நான் வந்துட்டேன். ஆனால் இப்போ ரொம்ப என்னை நேசிக்கிறதுனால இது மேலே எனக்கு பாசம் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, கானானிய ஸ்திரியை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஏம்மா உன் குடும்பத்தில் உங்க வம்சத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருமே சாபத்தை தலையில சுமந்த சன்னதி, அவ்வளவு சீக்கிரமெல்லாம் உங்க மேல இருக்கிற சாபம் போயிட முடியாது, நீ போயிரு. இல்லை இல்லை இல்லை, கானானிய ஸ்திரீ கத்திக்கொண்டே பின்தடந்தாலும், இல்லை ஆண்டவரே ஒரு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு இரக்கம் செய்யணும் ஆண்டவரே. அந்த ஈடுபாடை பார்த்த உடனே, அந்த வார்த்தையை பார்த்த உடனே, சே எவ்வளவு ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட இவங்க போக மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா உடனே ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல செய்யறாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவரை தொடுகிற அளவிற்கு நமக்குள்ள பரிசுத்தம் இல்லாம இருக்கலாம். இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேர், நான் போய் எப்படி ஆண்டவரை தேடுறது, நான் போய் எப்படி ஜப குறிப்பெல்லாம் சொல்றது, எனக்குள்ள எந்த தகுதியும் இல்லையே, நான் பரிசுத்தமானா இல்லையே, பரிசுத்தவாட்டியா இல்லையே, நான் ஆண்டவர் என்னை தேடுவாரா, ஆண்டவர் என்னை பிடிப்பாரா அப்படின்னு பல சந்தேகங்கள் மத்தியில நான் ஒண்ணு சொல்றேன், யாரெல்லாம் இல்ல ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உங்களை விட மாட்டேன், நீர் என்னை தூக்கி எடுத்தாலே ஒழிய நான் உங்களை விட மாட்டேன், உம்மிடத்துல திரளான மன்னிப்பு உண்டு, உம்மிடத்துல திரளான இரக்கம் உண்டு, நீங்க என்னை தூக்கி எடுத்துதான் ஆகணும், எனக்கு வேற எந்த நம்பிக்கையும் இல்லை, எனக்கு வேற எந்த வழியும் இல்லை, நீங்க எனக்கு வேணும்னு உறுதியாய், அந்த வேதம் சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் அவர்களை பூரண சமாதானத்துக்குள்ளே நடத்துவீர்.